குட் மார்னிங். நான் உங்கள் திரைப்பட சின்னத்திரை நடிகர் முத்தையா அன்புதுரை பேசுகிறேங்க. என்னடா காலையிலேயே பகல் கனவு காண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில். ஆனால் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாருங்க அப்துல் கலாம் ஐயா. அவர் வாழ்க்கையில் ரொம்ப சாதாரண ஒரு இடத்துல இருந்தால் உச்சநிலைக்கு போனார். அவருடைய அக்னிச்சர்கள் புத்தகத்தில் படித்தாங்க. அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் அதாவது எப்படின்னா விமானி ஆகிறதுக்காக அவர் இன்டர்வியூக்காக போயிருந்துருக்கிறாரு. டேரோடூன் போயிருக்கிறாரு. போனால் 18 இடம் தான் மொத்தமே அந்த பிளேஸ்மெண்ட்டு. ஆனால் பார்த்தா 19ஆவது இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க. ரொம்ப மனசு நொந்து உடஞ்சி போய் அப்படியே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கால்போன போக்கில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரிஷிகேஷில் அங்கே சிவானந்தரை சந்திச்சிருக்கிறாரு, சுவாமி சிவானந்தரை. அவரை பார்த்து அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ சிவானந்தர் கேட்டால் அவனுடைய பேர் என்ன அப்படின்னா, என்னுடைய பேர் அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு. உடனே அவர் சொன்னாராம், நீ பறக்க ஆசைப்பட்டு வந்திருக்கிற, ஆனால் அது நடக்கலை. ஆனால் கவலைப்படாத, வாழ்க்கையில் ஒவ்வொருவருமே ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்தை அடையணுன்ட்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் இந்த ஸ்பேஸில் காஸ்மிக் கரண்ட் ஒன்று இருக்குது. அந்த காஸ்மிக் கரண்டோடைய எண்ணம் இந்த அவங்க நினைக்கிற எண்ணமும் அந்த காஸ்மிக் கரண்ட்டோட கனெக்ட் ஆகிடும். அப்படி கனெக்ட் ஆகும்போது மேலேயே அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சார்ந்த ஆட்களை, அது சார்ந்த துறையை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து உங்களை அந்த பிளேஸ்மெண்ட்டில் உட்கார வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ காஸ்மிக் கரண்ட்டு பற்றி ரொம்ப அற்புதமாக சிவானந்தர் அப்துல் கலாம் பேரை சொல்லியிருக்கிறாரு. இவர் அதுக்கப்புறமா தான் அவர் மிகப்பெரிய உச்சநிலைக்கு போய் எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சார். ஒரு விஞ்ஞானத்துறையில் பெரிய சாதனை பண்ணார். ராக்கெட்லாம் இது பண்ணார் அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அவர் தான் எல்லாருக்குமே சொன்னார் கனவு காணுங்கள் அப்படின்ட்டு. அவர் பயணித்த எல்லா விஷயத்தையுமே ரொம்ப வெளிப்படையாக, விருப்பு வெறுப்பு இல்லாமல் ரொம்ப அற்புதமாக ஒரு குழந்தை மனப்பான்மையோட அக்னிச்சர்கள் புத்தகத்தில் அவர் பேசியிருக்கிறாருங்க. முடிந்த வரைக்கும் உங்கள் சிறு குழந்தைகளுக்கு, அடுத்த சமுதாய குழந்தைகளுக்கு அந்த புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள். ஏன்னா அது மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். ஸோ கனவு காணுங்கள். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நிச்சயமாக அது நனவாகும். தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் நீங்கள் பயணித்து உங்களுக்கான பாதையை அமைச்சுக்குங்க. அதன் மூலமாக மற்றவங்களுக்கும் வழிகாட்டியாக இருந்து இந்த உலகத்தை கடந்து செல்லுங்கள். இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதுங்க. மிக மிக கொண்டாட்டம் மிகுந்தது. கொண்டாடுங்க, வெற்றியோடு கொண்டாடுங்க.